சர்வமும் சிவமயம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மறுபடியும் ஒரு முக்கியமான ரகசியத்தை பத்தி நம்ம வெளிப்படையா பார்க்க போறோம். இத்தனை நாள் கைலாயம், வைகுண்டம், வைகுண்டபதி இந்த பேர்கள கேட்டிருப்போம். கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு வாட்டியாச்சும் நம்ம 108 திவ்ய தேசங்களுக்கு போயிட்டு வந்துரணும்னு விஷ்ணுவ வழிபடுறவங்களும், வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது கைலாய மலைய போய் பார்த்துரணுங்கிறத சிவபெருமான வழிபடுறவங்களும், 6 படை வீடுக்கு போய் தரிசனம் பண்ணிரணும்னு முருகப்பெருமான வழிபடுறவங்களும், இவங்க எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் இத ஒரு முனைப்பா தான் வச்சுட்டு இருக்காங்க. இது தவறான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா தவறு இல்ல. ஆனா, இது எல்லாமே பூலோகத்துல இருக்கிற ஒரு ரெப்ரசன்டேஷன் மாடல்ஸ் தானே தவிர, ஒரிஜினலான வைகுண்டம், கைலாயம், அறுபடை வீடுங்கிறது வெளியில் இல்ல, நமக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவா ஒரு விஷயமும் எங்கெங்க இருக்குங்கிறத நீ கிறிஸ்டல் கிளியரா பாத்தரலாம். ஏன் வைகுண்டத்த ரொம்ப ராஜான பாகுவான இடம்னு சொல்றாங்க. ஏன் கைலாயத்த சிவபெருமான் தியானத்திலேயே அமர்ந்திருப்பாரு. தவசிகள், யோகிகள், ஞானிகள் மட்டும் தாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்கங்கிறதையும் பார்ப்போம். முருகப்பெருமானோட 6 படை வீடுகளோட வித்தியாசங்கள் என்னென்னங்கிறத அது ஒரு மேலோட்டமா மட்டும் இன்னைக்கு நம்ம தெளிவா பாத்தரலாம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல ஆன்மீகம். அது எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நமக்கு இன்னைக்கு இருக்கவங்களுக்கு தெரியும். YouTube அங்கங்க பார்த்து கத்து வச்சிருப்பீங்க. 2வது முறையான ஒரு பயிற்சி. இன்னைக்கு நான் சொல்ற விஷயம் முருகன் யோக கலை யாரெல்லாம் பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கு தெளிவா புரியும். நம்ம ஏன்னா இது எல்லாமே விளக்கமா குடுத்துருப்போம். அது இல்லாம இல்லைங்க, நான் அந்த மாரி ஒரு முறையான பயிற்சிக்குள்ள இல்ல. பட் எனக்கு கிடைச்சத நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தர் சொல்லிக் குடுத்தத அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு இதோட ஒரு 70, 80% விஷயம், ஒரு 60% உங்களுக்கு புரியும். மீதி இதுக்குள்ள இருக்கிற ரகசியங்கள் இத நீங்க பண்ண தான் புரியும். அத மட்டும் நீங்க கொஞ்சம் மனசுல வாங்கிக்கங்க. இதுக்கு ஒரு ப்ரூஃபோடயே இன்னைக்கு நம்ம ஒரு பாடலோடயே எடுத்து பாடலோட ஒரு குறிப்பிட்ட வரிகள் எடுத்தே நம்ம பாத்துரலாம். முதல்ல கைலாயம்னா என்ன? இந்த பூலோகத்துல நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சிவபெருமானோட இருப்பிடம். அங்க சிவபெருமானும், பார்வதி தேவியும் இருப்பாங்க. அந்த கைலாயம் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய வடக்கு நார்த் சைட்ல இருக்கு. மேல இமயமலைக்கு முன்னாடி அங்கங்க இருக்கு. அந்த கைலாச இதுவரைக்கும் யாருமே ஏறுனது கிடையாது. ஏறுனவங்களுக்கு சீக்கிரமா வயசாயிருச்சு, இறந்து போயிட்டாங்க. அங்கதான் சித்தாசிரமம் இருக்கு. இந்த மாரி விஷயங்கள நம்ம கைலாயத்த பத்தி கேட்டிருப்போம். இதுல வருஷம் வருஷம் கைலாயத்துக்கு ஆன்மீகம்னு சொல்லி டூர் கூட்டிட்டு போறவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. அங்க போயிட்டு அங்க அங்க ஒரு நல்ல ஒரு ஆற்றல் நமக்கு இயற்கையாவே இருக்கறனால, அங்க இருந்து கிரகிச்சுட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வருவாங்க. 2வது வைகுண்டம். கைலாயமாவது பூமியில இருக்கு. வைகுண்டம் அப்படிங்கிறது இங்க ஒண்ணு இல்லவே இல்ல. அது இறந்தா மட்டும் தான் அது எங்கேயோ வானத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பல லைட் இயர்ஸ் தாண்டி இருக்குன்னு ஒரு சிலரும், அதே மாரி அந்த வைகுண்டத்த 100 திருமாலோட சிலை வைகுண்டத்துல தான் இருந்ததா வந்துச்சுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இன்னொரு 108 திவ்ய தேசங்கள் இந்த இந்திய மண்ணுல இருக்கு, பாரத மண்ணுல இருக்கு. எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானோட 6 படை வீடுகள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா பழனி, பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை, திருப்பரங்குன்றம், அப்புறமா திருத்தணி, பழனி இது எல்லாமே நமக்கு தெரியும். திருச்செந்தூர். இது எல்லாமே நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். நமக்கு தெரியாத விஷயங்கள் என்ன இருக்குன்னா, அந்த கைலாயமும் உன்னுள்ளே தான், வைகுந்தமும் உனக்குள்ளே தான். வைகுந்தம் சரிங்களா? அதுவும் நமக்குள்ள தான் இருக்கு. அறுபடை வீடும் நமக்குள்ள தான் இருக்குங்கிறது தான் இன்னைக்கான ரகசியம். இத எப்படி சொல்லலாம்னா, சுப்பிரமணியர் அழகா சுப்பிரமணியர் கிட்ட அகத்தியர் கேட்கிறாரு. "தயவுள்ள குருநாதா, விண்ணும் ஒன்று தன்மையுடன் சொல்லுகிறேன் எனக்கு அருள வேண்டும். வயமுள்ள கைலாயம் என்பது எங்கே? வளர்கின்ற வைகுந்தம் என்பது எங்கே?" அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறார் அகத்தியர். அதுக்கு நம்ம சுப்பிரமணிய பெருமானோட பதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, "ஜெயமுள்ள என் மகனே சொல்லக் கேளு. அகத்தியா நான் சொல்றத கேளு. தேயுவென்ற கண் முன் கைலாயமாச்சு. தேயுவென்ற கண் முன்கை முன் கைலாயமாச்சு. சுயமுள்ள மனமென்ற நாடு தானே சொற்பெரிய வைகுந்தம் ஆகும் பாரே." புரிஞ்சதுங்களா? என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய கண் தான் கைலாயம் ஆச்சு. என்னது? நம்மளுடைய கண்ணு இருக்கு இல்லையா? கண்ணு தான் கைலாயம் ஆச்சு. கண்ணுனா இந்த கண்ணா அப்படின்னு கேட்கிறீங்கன்னா, அதுல தான் ஒரு மிகப்பெரிய சூக்குமம் ஒளிந்திருக்கு. நமக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கண் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? இது ஒரு மிகப்பெரிய பரிபாஷை தான் உண்மையாலுமே சொல்லணும்னா. அந்த பரிபாஷைய இப்ப நான் வெளிப்படுத்தல. ஏன் அப்படின்னா, நீங்க அனுபவத்துல நீங்க அத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லாருக்கும் அப்படிங்கிறனால. அதுக்கு சின்னதா ஒண்ணு என்ன சொல்லலாம்னா, நமக்குள்ள இருக்கிற ஒரு கண். சரிங்களா?
அதுக்கு பேர் தான் வந்து என்னதுன்னா கைலாயம் அப்படிங்கிறது. உங்களுடைய மனம் இருக்கு தெரியுங்களா? திறந்த மனம். அதான் சொல்றேன், சுயமுள்ள மனமென்ற நாடு தானே சொற்பெரிய வைகுந்தம் தானே. வைகுண்டத்த என்ன சொல்லுவாங்கன்னா, ஏகபோகமா, சுகபோகமா எல்லாமே இருக்கிற இடம் தான், சொகுசா இருக்கிற இடம் தான் வைகுண்டம்னு சொல்லுவாங்க. அந்த வைகுண்டம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள நம்மளுடைய மனமா தான் இருக்கு. சரிங்களா? இந்த விஷ்ணுன்னு ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா? இந்த திருமால். அவரோட இடம் வந்து வைகுண்டமா இருக்கும். அங்க பார்த்தீங்கன்னா, எந்நேரமும் அப்படியே சாய்வான நிலையிலே இருப்பாரு. அது வந்து என்னத்த குறிக்குதுன்னா, நம்மளுடைய மனம் அமைதியாச்சுன்னா, அமைதியா இருந்துரும். இல்ல அந்த மனம் எதுனா பண்ண ஆரம்பிச்சதுனா தான் இந்த தச அவதாரம் எடுத்துறது, அது ஒவ்வொன்னும் பண்றது, ஆடுறது, ஓடுறது, கொல்றது இது எல்லாமே பண்றது. நம்மளுடைய மனம் இந்த இந்த விதமா எத்தனையோ பல ஒரே விஷ்ணு தான் 10 அவதாரம் எடுக்குறாரு. அதுக்கும் மேலயும் எடுத்திருக்காரு. நமக்கு தெரிஞ்சது 10 தான். அதே தான் நம்மளுடைய ஒரே மனம் தான். இது பலவிதமான கேரக்டர்ஸ வெளிப்படுத்துது. கோவமா இருந்தா ஒரு கேரக்டரு, சோகமா இருந்தா ஒரு கேரக்டரு, சந்தோஷமா இருந்தா ஒரு கேரக்டரு, ஒருத்தன புடிச்சவனா இருந்தா ஒரு கேரக்டரு, புடிக்காதவனா இருந்தா ஒரு கேரக்டரு, உங்களுக்கு ஒண்ணு தேவைன்னா ஒரு மாரி பேசும், ஒருத்தன் தேவையில்லைன்னா ஒரு மாரி பேசும். எத்தன விதமான அவதாரங்கள் எடுக்குது. ஆனா, இது கடைசியா உள்ள போய் படுத்து தூங்கும்போது நமக்கு அது எப்படி இருக்கு? அமைதியா, ஓய்வான நிலையில இருக்கா? சதா சர்வ காலமும் நம்ம மனம் எப்படி வந்து விஷ்ணு ரெஸ்ட் எடுக்கிறாரோ, அந்த மாரி மனச ரெஸ்ட்ல போட்டீங்கன்னா, அங்க உங்களுக்கு அத்தனையுமே இருக்கும். ஏக போக சுகம் எல்லாமே வந்து மனம் அமைதியான இருக்கும்னு வழிகாட்டுறது தான் வைகுண்டம். கைலாயம் ஏன் கண்ணு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த கண்கள் இருந்தா தான் நம்மளால அத்தனையும் பார்க்க முடியும். எல்லாமே பார்க்கறது, கேட்கறது எல்லாமே இந்த கண்களால மட்டும் தான். சரிங்களா? நீங்க காது இல்லன்னா கூட இப்ப கண்கள வச்சு சிலர் இப்டி 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 ஆக்ஷன் காட்டுனாங்கன்னா, கண்ண வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த மாரி சிறப்பு மிக்கது தான் வந்து நம்ம உடம்புலயே அவயங்கள்லயே ஃபர்ஸ்ட்டு சிறப்பு மிக்கது கண்கள் தான். அப்போ ஏன் கைலாயத்தையும் கண்ணையும் ஒப்பிடுறாங்கன்னா, எப்படி கண்ணுக்கு எல்லாமே தெரியுதோ, அந்த உள்ள இருக்கிற அந்த கண்ணுக்கு அத்தனையுமே இப்ப சிவபெருமான் முக்காலமும் உணர்ந்தவர் கண்ண மூடி எப்பவுமே இப்படியே உட்கார்ந்துருப்பாரு. ஆனா, அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காருன்னா, உங்க மனம் அமைதியானோனே உங்களுடைய மனக்கண் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஞான கண் விழிக்க ஆரம்பிக்கும். அந்த கண் விழிச்சிருச்சுன்னா, அதுக்கு அத்தனையுமே தெரியும். அப்ப அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, முக்காலத்தையும் உணர்றது. அந்த கைலாய மலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா, முக்காலமும் உங்களுக்கு தெரிஞ்சிரும். இதுதான் இதோட மிகப்பெரிய ஒரு ரகசியம், மறைபொருள் எல்லாமே. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான யோக நுணுக்கம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேசகம், பூரகம், கும்பகம். இந்நாள் வரைக்கும் எல்லாரும் என்ன நெனச்சுட்டு இருக்காங்கன்னா, மூச்ச வந்து இப்ப நான் என்ன பண்ணேன்? இன்ஹேல், எக்ஸ்ஹேல், ஹோல்டிங் த பிரெத். இத தான் வந்து என்ன நெனச்சுட்டு இருக்காங்கன்னா வந்து ரேசகம், பூரகம், கும்பகம்னு நெனச்சுட்டு இருக்காங்க. 16 உள்ள இழு, 32 வெளிய உடு, 64 உள்ள ஹோல்டு பண்ணு. இதுக்கு பேரு வந்து ரேசக, பூரக, கும்பகம் யான்னு கேட்டீங்கன்னா, நிஜமா கிடையாது. இதுக்கு பேர் பிராணாயாமமான்னு கேட்டீங்கன்னா, நிஜமா கிடையாது. இந்த பாதி பாதியா தெரிஞ்சுட்டு வர சில என்ன இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்கலாம் என்ன பண்றாங்க அப்டின்னா, எங்கேயோ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்துர்றாங்க. இத பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 ஐ ஓப்பன் ஆயிரும். இன்ஹேல், எக்ஸ்ஹேல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சுரும். பிராணாயாமம் மாரி ஒண்ணுமே இல்ல. அதே மாரி இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பார்க்குறவங்கலாம் வாசி யோகம், வாசி யோகம். ஆனா அதுக்கு பேரு வாசி யோகமும் கிடையாது. பிராணாயாமமும் கிடையாது. பிராணாயாமம், வாசி யோகம் 2மே ஒண்ணு தான். இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானும், நம்ம அகத்தியர், சித்தர் பெருமக்கள் நமக்கு குடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். சரிங்களா? அந்த வாசிங்கிறது நமக்குள்ள எப்படி ஓட்டணுங்கிறத தான் முருகன் யோகக்கலை உங்களுக்கு அப்படியே படிப்படியா உணர்த்தி சொல்லி தரும். உயிருள்ள ஒரு பயிற்சி அது. அப்ப இந்த ரேசக, பூரக, கும்பகம்னா என்னன்னு, அடுத்தது நான் வந்து இதுவரைக்கும் யாரும் சொல்லாத மாரி வெளிப்படையா சொல்லப் போறேன். இத வந்து அடுத்த பதிவுல நம்ம வந்து விரைந்து பார்த்துரலாம் என்னன்னு. அதுவரைக்கும் இப்ப கைலாயம்னா என்ன? வைகுந்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து முருகப்பெருமானோட அறுபடை வீடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அறுபடை வீடுனா என்ன அப்படின்னா, இத 2 பொருள்ல வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இருந்து மேல இருக்கிற 6 ஆதாரங்கள். இது நம்பர் 1. இன்னொன்னு என்னவா நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேலு 6 ஆதாரம் அப்படிங்கிற ஒரு சூக்குமமான ஒரு பதிவு போட்டோம் இல்லைங்களா? அதையும் முருகனோட அறுபடை வீடுகளா வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா, மேலு 6 ஆதாரம் மொத்தமே முருகப்பெருமானோட அருளாலயும், கண்ட்ரோலாலயும் இயங்குற ஒரு விஷயம். அதுதான் உண்ம. நமக்குள்ளேயே முருகப்பெருமான் இருக்காரு. அது என்னங்கிறத நம்ம வகுப்புகள்ல ஒவ்வொருத்தருக்குமே நம்ம வந்து அத உணர்த்தி காட்டிட்டு இருக்கோம். ஸோ, அது மட்டும் அங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லாருக்கும். ஏன்னா, அதுக்கு நெறைய எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கணும். பொறுமையா உட்கார்ந்து கேட்கற அளவுக்கு உங்களுக்கு பொறுமையும் இருக்கணும். அப்போ அந்த 6 ஆதாரங்கள தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து முருகனோட அறுபடை வீடுன்னு சொல்லுவாங்க. குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடமாச்சே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்குள்ள எங்கெல்லாம் குன்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேற எங்கேயும் இல்ல. நம்மளுடைய சிரசுக்குள்ள, தலைக்குள்ள அங்கங்க சில குன்றுகள் மாரியான அமைப்புகள் இருக்கும். அது எல்லாமே முருகனோட ஆதிக்கத்துக்கு கீழ வர இடம் தான். முருகனோட ஒளி படுற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குன்றுகளோட ரகசியம் அப்படிங்கிறது தான். குன்றுனா ஒரு விஷயத்த தேக்கி வைக்கிற இடம். அது எங்க வந்து தேக்கி வைக்கணும்னா, நம்ம தலைக்குள்ள தான் அத்தன குன்றுகளும் இருக்கு.
அது அத்தனையுமே முருகனோட இடம் அப்படிங்கிறதா வெட்ட வெளிச்சமா, வெளிப்படையா சித்தர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த உண்மைகள நீங்க அறிந்து, உணர்ந்து உங்களுக்குள்ள அனுபவமாக்க ஆக்க என்ன ஆகும்னா, முருகன் வந்து காட்சி தருவார். அருள் அருள் புரிவார். அத விட்டுட்டு யாம் இருக்க பயமேன்னு பஸ்ஸுல போகுது. நான் முருகன பத்தி நெனச்சேன். முருகன் இந்த பக்கம் தமிழ்நாடு பஸ் வழியா போறாரு. நான் கேரளால இருக்கும்போது. இல்ல வந்து முருகன் ஆம்னி வழியா எனக்கு காட்சி தராரு. இதெல்லாம் முருகப்பெருமான் பண்ண மாட்டாரு. இதெல்லாம் ஆரம்ப கட்டத்துல நம்ம மனம் நம்மள வந்து மோட்டிவேட் பண்றதுக்காக காட்டுற சில விஷயங்கள். இதுல ஒரு கான்செப்ட் இருக்குங்க. ரெட் கார் தியரி அப்படிங்கிறத பத்தி ஒரு கான்செப்ட் நான் கேள்விப்பட்டேன். என்ன அப்டின்னா, நீங்க உங்க மனசுல வந்து இதுவரைக்கும் அதே ரோட்ல தான் போயிருப்பீங்க. பல கார்கள பார்த்திருப்பீங்க. ஆனா, அன்னைக்கு ஒரு நாள் வந்து நீங்க வந்து ரெட் கலர் கார பத்தியே நெனச்சுட்டு இருப்பீங்க. உங்க கண்ணு வந்து ரோட்ல போகும்போது ரெட் கலர் காரா மட்டும் தான் உங்க கண்ல படும். இதே கான்செப்ட் தான். முருகன் இதுவரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் நெனச்சிருக்கவே மாட்டீங்க. அதே யாம் இருக்க பயமேன் பஸ் 12 மணிக்கு அந்த வழியா தான் போயிட்டு வரும். பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்க அன்னைக்கு முருகா எனக்கு எப்படியாவது உதவி பண்ணு மணி கரெக்ட்டா 12 ஆயிருக்கும். யாம் இருக்க பயமேன் பஸ் அந்த பக்கம் போகும். உங்க மனசுக்கு என்ன தெரியும்? இப்ப நீ யாம் இருக்க பயமேன் முருகன பத்தி ஏதோ நெனச்சிருக்கியா? அப்ப இது பாரு முருகன் சம்மந்தப்பட்டதுன்னு காட்டும். அப்ப நீங்க அடடடா! முருகா உன்னோட கருணையே கருணை அப்படின்னு நம்ம நெனச்சுப்போம். ஆனா வேலை செய்றது முருகன் கிடையாது. உங்களுடைய மனம் தான். முருகன் வேலை செஞ்சாருன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது எல்லாமே வந்து சித்தர் நெறியில இருக்கவங்களுக்கு அதோட தாக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியும். பளிச்சு பளிச்சுன்னு உணர்த்திட்டு போவாரு எல்லா விஷயங்களையுமே. வெட்ட வெளிச்சமா தெரியும் நெறைய ரகசியங்கள். எல்லாரும் மறைச்சு வைக்கிறாங்கன்னா, நான் எதுக்கு மறைச்சு வைக்கணும்? வெளிப்படையா சொல்லுவேன் அப்படின்னு. அதனால தான் அந்த வழியில வரனால தான் நமக்குமே எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிரணும்னு தோணுது. இத நம்ம சொல்லும்போது நெறைய பேத்துக்கு என்ன ஆயிருதுன்னா, நான் இத்தன வருஷமா கட்டி காப்பாத்துன ரகசியத்த நீ எப்படி வெளிய சொல்லலாம்ன்னு நெறைய பேர் சண்டைக்கு வராங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு நம்ம வந்து வெளிய சொல்லாமயா இருக்க முடியும். ஸோ, இப்ப நான் இவ்ளோ ஹர்டில்ஸ் தாண்டி வெளிய சொல்றேன்னா, அது நீங்க பயன்படுத்துறதுக்காக தான். நல்லபடியா பயன்படுத்திங்க. ரேசக, பூரக, கும்பகம் அப்படிங்கிற அடுத்த பதிவுல நம்ம சந்திப்போம். செருவமும் சிவமயம். பயிற்சி முடிச்சுட்டு வெளிய வந்தும் என்னால கண்ணு திறக்க முடியல. சரி எத்தன நேரம் ஆயிருக்குதுன்னு பார்த்தா 2 மணி நேரத்துக்கு மேல போயிருக்குதுங்க. 9:15 அந்த மாரி 9:15 இருந்துச்சுங்க. நான் 7 மணிக்கு போனேன். 9:15 ஆயிருச்சு. இப்பயும் என்னால கண்ணு திறக்க முடியல. நான் அப்படியே கண்ண மூடியே தான் நான் இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். இதுலருந்து வெளியவே வர வேண்டாம், இப்படியே இருக்கலாம். சாப்பாடு வேண்டாம், எதுவும் வேண்டாம், அப்படியே இருக்கலாம் அப்படின்னு தான் வெளிய உட்காந்துட்டே தான் இருக்கிறேன் நானு. நன்றிங்க. நன்றி.